Hello viewers, thank you for watching 64 Interiors and Zayim's Kingdom and Sali கட்டிடக்கலை அண்ட் இல்ம் அகாடமி. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இபாக்சி செல்ஃப் லெவல் ஃப்ளோரிங் வந்து பண்ணும்போது அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அந்த கெமிக்கல் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர், அப்புறம் வெல் விஷர்ஸ், ப்ளஸ் வந்து நம்மளோட கஸ்டமர்ஸ், ப்ளஸ் வந்து நம்மளோட சேனலில் ரெகுலராக வாட்ச் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸு, அப்புறம் இதே ஃபீல்டில் இருக்கிற அவங்க இன்டீரியர் டிசைனர், ப்ளஸ் வந்து ஆர்கிடெக்ட்டு, ப்ளஸ் வந்து ஒர்க்கிங் ப்ரொஃபஷ்னல்ஸ், ஸ்கில்டு லேபர்ஸ், இவங்களுக்கெல்லாம் வந்து இதை ஷேர் பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது இன்டென்ஷன். ஸோ அதை பேஸ் பண்ணி இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்ற விஷயங்களை வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை வந்து கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அது எப்படி பண்ணுறாங்க, அது எப்படி வந்து மெட்டீரியலைஸ் பண்ணி அது எப்படி வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து அந்த கெமிக்கலாக ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்றது உங்களுக்கு வந்து ஒரு கிடைக்காத காணொளி இது. ஸோ அதனால் வந்து இதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் இபாக்சி ஃப்ளோரிங் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கும்போது இந்த நேரத்தில் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா இது ரிலேட்டடான வீடியோஸ் ப்ளஸ் வந்து இது ரிலேட்டடான இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஷேர் ஆகும். ஸோ வந்து எந்தெந்த சேனல் நம்ம சேனலில் எந்தெந்த சேனலில் என்னென்ன ஹெட்டிங்கில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது அது ரிலேட்டடான விஷயங்கள்லாம் வரும். இது ஃபர்ஸ்ட் ட்ராக்கில் வந்து இது வந்து பேஸ் கெமிக்கல் வந்து செல்ஃப் லெவலுக்கு வந்து இதுதான் வந்து இபாக்சி ரெசின். ஸோ இது ஃபாஸ்ட் ட்ராக் பிராண்டில் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலாக வந்து ஒரு 150 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பார்த்திங்கன்னா 3 mm லேயர் கவர் பண்ணுறதுக்கு இவ்வளோ கெமிக்கல் போட்டு இவங்க வந்து மிக்சிங் போட போகிறாங்க. ஸோ இதுதான் அந்த வீடியோவில் வாட்ச் பண்ணுறீங்க. ஸோ இதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சைட்டில் வந்து என்னென்ன ப்ராடக்ட்லாம் வந்து யூஸ் பண்ணுறோம், எப்படி ப்ராடக்ட் வந்து ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்குது, என்னென்ன காம்பினேஷன்ஸில் நம்ம வந்து அந்த கெமிக்கலை மிக்ஸ் பண்ணுறோம், அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ப்ராடக்ட்டை ரா மெட்டீரியலை வந்து எப்படி வந்து அதை வந்து ஃபினிஷ்டாக மாற்றி அதை வந்து நம்ம வந்து அந்த சைட்டுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது எல்லாமே நம்மளோட அந்த சேனலில் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். ரெகுலராக வாட்ச் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அது வந்து ஐடியா வந்து ஒரு நல்ல ஒரு நாலேஜ் ஷேரிங் விஷயமாகும். அதே நேரத்தில் நீங்கள் உங்களோட இதில் வந்து டூ இட் யுவர் செல்ஃப், நீங்களே சில விஷயங்கள் பண்ணுவதற்கும் அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்மளோட இதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மாதிரி யாருக்கு ரெக்யர்மெண்ட் இருக்குமோ அவங்களுக்கு இது ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுதான் இந்த வீடியோவோட மெயின் இன்டென்ஷன் கான்செப்ட். இதை வந்து ரால் கலர் கையில் வச்சுருக்காருல, அது வந்து ரால் கலர்ஸ்னு சொல்லுவாங்க. இது அப்ராக்சிமேட்டாக ஒரு 700 to 800 கலர்ஸ் வந்து ரால் கலர்ஸ்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ரால் கலர்ஸ் வரும். அந்த ரால் கலரில் வந்து இது வந்து பிக்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த பிக்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த சைட்டுக்கு யூஸ் பண்ணுற போகிற பிக்மெண்ட் வந்து 7035 பிக்மெண்ட் வந்து கிரே பேஸ். ஆக்சுவலாக 7035ன்னு ஒரு பிக்மெண்ட்டு. ஸோ நம்மளுக்கு வந்து கமெண்டில் தெரியப்படுத்துங்க என்னென்ன பிக்மெண்ட் இருக்குது, என்னென்ன கலரில் என்னென்ன பிக்மெண்ட் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு ஷேர் பண்ணலாம். ஸோ கமெண்டில் தெரியப்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை விஷயமாக ஷேர் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க 7035 பிக்மெண்ட்டு இவங்க வந்து இபாக்சி ரெசினில் வந்து கலக்கும்போது வந்து உங்களுக்கு வந்து அது இருக்கிற நேச்சுரல் இபாக்சி ரெசினில் உள்ள கலரில் வந்து இப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த கலர் கலக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த கிரே பேஸ் வந்து உங்களுக்கு மிக்ஸ் ஆகிடும். ஸோ அதுதான் இது வந்து இப்போ பக்கெட்லேருந்து இந்த கெமிக்கல் வந்து ஃபுல்லாக வணிஞ்சிட்ருக்கு. இது வந்து நீங்கள் கலக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு 20 லிட்டர் பக்கெட் இருக்கணும். ஏன்னா இது வந்து கெப்பாசிட்டி டோட்டலாக வந்து ஒரு 18லேருந்து 20 கிலோமீட்டர் வந்து 20 கிலோ வந்து உங்களுக்கு வந்து டோட்டலாக மிக்சிங்க்கு அப்புறம் வந்து இந்த கெமிக்கல் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அதை தான் வந்து நம்ம செல்ஃப் லெவல் பண்ண போகிறோம். இது அப்ராக்சிமேட்டாக ஒரு 150 ஸ்கொயர் ஃபீட் நீளம் வந்து ஒரு 15 அடி, அகலம் வந்து ஒரு 10 அடி உள்ள சர்ஃபேஸை கவர் பண்ணுறதுக்காக தான் இந்த கெமிக்கல் ப்ரிப்பரேஷன் நடந்துக்கிட்டு இருக்குது. இதுதான் நம்மளோட இந்த வீடியோவில் வாட்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இது வந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் சரி, டூ இட் யுவர் செல்ஃபு இந்த மாதிரி கான்செப்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மெயினாக அந்த பிக்மெண்ட் கலக்கும்போது கரெக்டாக வந்து நீங்கள் எல்லாத்தையும் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்ல பிக்மெண்ட்லாம் கரெக்டாக கலந்தால் தான் உங்களுக்கு வந்து கலர் வந்து எந்த விதமான சேஞ்சஸ் இல்லாமல் உங்களுக்கு அக்யூரசி கிடைக்கும். ஸோ அதனால் பிக்மெண்ட் வந்து நீங்கள் கலக்கும்போது நல்ல பிக்மெண்ட்டில் உள்ள அந்த பாட்டிலில் உள்ள எல்லா கெமிக்கலையும் எல்லாத்தையும் வந்து பிக்மெண்ட்டை வந்து நீங்கள் கரெக்டாக போட்டு மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல கலர் ஒரு காம்பினேஷன் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த இந்த ரால் கலர்ஸில் என்ன கலர் நீங்கள் எதிர்பார்த்தீங்களோ அந்த கலர் கிடைக்கும். ஸோ அதனால் இது மிக்சிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதனால் நல்லா கான்சியஸாக அதை கேர் பண்ணி நீங்கள் என்னென்ன கெமிக்கல் உள்ளே இருக்குன்றதை ஃபுல்லாகவே வந்து கிளியர் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுறது இதில் ரொம்ப இதே மாதிரி இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா இதுக்குன்னே தனியாக ஒரு டப்பா மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இதுவும் ஃபர்ஸ்ட் ட்ராக்கில் வந்து இது வந்து பட்டி மாதிரி இருக்கும். இந்த பவுடர் மிக்ஸ் பண்ணி
அவங்க வந்து பார்த்திங்கன்னா 2டையும் மிக்ஸ் பண்ணி இது பண்ணுவாங்க. பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு 20 லிட்டர்ஸ் வந்து அப்ராக்சிமேட்டாக 20 லிட்டர்ஸ் வந்து இந்த செல்ஃப் லெவல் இது கிடைக்கும். ஸோ இதை தான் நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஃபர்தராக வீடியோ வந்து ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு வந்து இது ஒரு ஐடியாவாக இருக்கும். ஏற்கனவே ஃபர்தராக ரெகுலராக வீடியோ வாட்ச் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த சைட் வந்து நம்ம எங்கே பண்ணியிருக்கோம், எங்கே பண்ணும்போது இந்த வீடியோ எடுத்தோம் அப்படின்ற எல்லா விஷயங்களும் தெரியும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணணுன்னா கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நம்ம ஒவ்வொரு ப்ராடக்ட் எப்படி யூஸ் பண்ணுறோம், என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறோம், என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறது வந்து நல்ல ஒரு இது இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து அஸ்தட்டிக்காக இருக்குது. ப்ளஸ் வந்து நம்மளோட நல்ல டியூரபிலிட்டி, அதே நேரத்தில் வந்து லாங் லாஸ்டிங் இதெல்லாம் கம்பேர் பண்ணி மட்டும்தான் நம்ம ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறோம், என்னென்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறோன்றது நம்ம வந்து கிளியராக கஸ்டமருக்கு எஜுகேட் பண்ணுறதால அந்த ப்ராடக்ட் மேலே எங்களுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராங் பிலீவ் இருந்தால் மட்டும்தான் அந்த ப்ராடக்ட் எடுத்து கஸ்டமருக்கு கொடுப்போம். எதனால் அப்படின்னா அது காலம் கடந்து அந்த ப்ராடக்ட் வந்து ஒரு அழகையும் ஒரு எஸ்தட்டிக்கும் ஒரு டியூரபிலிட்டி கொடுக்கணுன்றது தான் எங்களோட மெயின் மோட்டோ. ஸோ அதனால தான் ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் நம்ம வந்து பார்த்து மெனக்கட்டு அதுக்கு உண்டான பொருளை அப்ராப்ரியேட்டடாக அந்த பொருளை யூஸ் பண்ணி மட்டும்தான் நாங்கள் வந்து ஒவ்வொரு விஷயமும் செஞ்சு கொடுப்போம். ஸோ அதனால் வந்து டைம் ஃப்ரேம் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நார்மலாக நாங்கள் வந்து ரீட்டைல் மார்க்கெட்லேருந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் அக்வயர் பண்ண முடியாது. எங்களுக்கு வந்து சில வெண்டார்ஸ் வந்து வெளியில் இருப்பாங்க, சில மேனுஃபேக்சரர் வெளியில் இருப்பாங்க, அது மாதிரி ப்ராடக்ட் சப்ளை பண்ணுறவங்க இருப்பாங்க. ஸோ அப்ராப்ரியேட்டடாக என்னென்ன மெட்டீரியல் எங்கெங்கே கிடைக்குதோ அங்கே மட்டும்தான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். அந்த பர்ச்சேஸ் பண்ணுற மெட்டீரியலை வச்சு மட்டும்தான் நம்ம ஒர்க்லாம் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறதால இங்கே லோக்கல் மெட்டீரியல் வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்குன்னே ஸ்டோர்லாம் பண்ணி நம்ம வந்து இந்த மெட்டீரியல் அக்வயர் பண்ணுறதே வந்து ஒரு டைம் டேக்கன் இருக்கும். ஒரு நார்மலாக வந்து இப்போ பார்த்திங்கன்னா சில மெட்டீரியல் வந்து இமீடியட்டாக 1 to 2-3 டேஸில் கிடச்சிரும். சில மெட்டீரியல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு நல்ல ஒரு யூனிக்கான ஒரு வாஷ் பேசின் வேணும், இல்லை ஒரு யூனிக்கான லைட்டிங் வேணும், நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஒரு லைட்டிங் வேணும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டைம் டேக்கன். ஸோ அந்த டைம் எடுத்து தான் நம்ம வந்து அந்த ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்லேருந்து அக்வயர் பண்ண முடியும். அதே மாதிரி நிறைய ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆர்டர் போடுறோம் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் வந்து நம்மளுக்காக மட்டுமே அவங்க ஆர்டர் போட்டு வாங்கி கொடுப்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது திரும்ப நமக்கு வேண்டாம் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு அட்வான்ஸ் கொடுத்து தான் நம்ம அதை ஆர்டர் போடுவோம். அது மாதிரி அது ஒரு 10 days 12 days 15 days என்ன டைம் எடுக்குதோ அந்த டைம் வந்து அவங்க நம்மகிட்ட சொல்லுவாங்க. அந்த டைம் பொறுத்து தான் நம்ம வந்து ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டையும் முடிக்க முடியும். அதனால் வந்து டைம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதனால் அப்படின்னா சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த கெமிக்கல் மிக்ஸ் பண்ணிருக்காங்க பாருங்கள். அது முன்னாடி ஒரு மிக்ஸ் பண்ண வந்து ஹார்ட்னர், அது நான் உங்களுக்கு லைனில் காமிக்க முடியல. ஒரு ஒயிட் கேன் ஒன்று மிக்ஸ் பண்ணால் பார்த்திங்களா ஹார்ட்னர். அந்த ஹார்ட்னர் போடுறதால தான் அந்த கெமிக்கல் வந்து ஒரு சர்டன் லெவலில் வந்து உங்களுக்கு வந்து ஹார்டாகி கல் மாதிரி ஆயிரும். அது வந்து உடைக்கணும்னா நீங்கள் சுத்தியில் வச்சு தான் உடைக்க முடியும். ஸோ அந்த மாதிரி தான் இது நார்மலாக சிமெண்ட் தர மாதிரியே தான் இருக்கும். நீங்கள் நார்மலாக இது வந்து உடையாது உங்களுக்கு. இதுக்கு மேலே வந்து ஏதோ ஒரு சுத்தியிலோ ஏதோ வச்சு அப்ளை பண்ணிங்கன்னா மட்டும்தான் அடிச்சிங்கன்னா மட்டும்தான் இது உடையும். மற்றபடி இந்த கெமிக்கல் வந்து நல்லா ஹார்டாகிறதுக்கு அந்த காரணமே வந்து அந்த ஒயிட் கலர் கேன்லேருந்து அந்த ஹார்ட்னர் தான். இப்போ அதை ப்ரிப்பேர் பண்ணி இப்போ அதை வந்து செல்ஃப் லெவல் பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்து எதுக்காக அவங்க தனியாக எடுக்கிறாங்க அப்படின்னா இதை வந்து தனியாக வந்து ஒரு க்ரிப்பாக இருக்கிறதுக்காக தனியாக பட்டி மாதிரி கொஞ்சம் திக்கான சர்ஃபேஸ் வந்து எங்கெங்கெல்லாம் மேடு பள்ளம் இருக்குது, எங்கெங்கெல்லாம் வந்து கிராக் இருக்கும் அந்த இடத்துலலாம் நம்ம நார்மலாக வாலில் பட்டி பார்க்குற மாதிரி இந்த கெமிக்கல் நம்ம என்னென்ன இந்த செல்ஃப் லெவல்லேருந்து என்ன கலரில் இது அப்ளை பண்ண போகிறோமோ அதே கலரில் கொஞ்சம் எடுத்து அதை வந்து அந்த பவுடர் மிக்ஸ் பண்ணி அவங்க வந்து பட்டி மாதிரி ஆக்கிட்டு அதை வந்து லெவல் பண்ணுவாங்க. லெவல் பண்ணிவிட்டு கிராக்கு பேச்சஸ்ஸு அது மாதிரி இதெல்லாம் இருந்ததுன்னா அது அப்ளை பண்ணுறதுக்காக அந்த இது தனியாக ரெடி பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து ப்ரைமர் போட்டு இது நல்லா காஞ்சிருச்சு. காஞ்சதுக்கப்புறம் இப்போ வந்து இந்த எங்கெங்கெல்லாம் கிராக்ஸ் இருக்குது, எங்கெங்கெல்லாம் கொஞ்சம் லைட்டாக சின்ன பபிள்ஸ் இருக்குது, இதெல்லாம் வந்து அதில் கவர் பண்ணுறதுக்காக தான் அவங்க அந்த பட்டி இது மாதிரி ரெடி பண்ணுறாங்க. ஸோ இது பார்த்துக்கோங்க. இது ப்ராப்பராக வந்து ஒரு 3 ஸ்டேஜில் ஒர்க் பண்ணணும். ஃபஸ்ட்டு ப்ரைமர் ஸ்டேஜ், 2வது வந்து இந்த மாதிரி பட்டி பார்க்குற ஸ்டேஜ், 3வது செல்ஃப் லெவல் ஸ்டேஜ். இந்த 3 ஸ்டேஜும் நீங்கள் டைம் கொடுத்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது மட்டும்தான் ஈவன் சர்ஃபேஸ் நல்ல பியூட்டிஃபுல்லாக வரும். ஸோ அதனால தான் டைம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது மாதிரி டர்ன்கி இன்டீரியர் பண்ணும்போது ஒவ்வொரு பொருளையும் நாங்கள் பார்த்து ஆர்டர் பண்ணி வாங்கும்போதும் சரி, ஒவ்வொரு பொருளையும் அந்த காம்பினேஷன்ஸ் கலக்கிறதுக்கும் சரி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதுவும் பார்த்திங்கன்னா ஸ்கில்டு லேபர்ஸ் வச்சு மட்டும்தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இப்போ நார்மலாக வந்து இது நார்மலான ப்ரொசீஜர் தானே, இது நார்மலான பீப்புளை வச்சு பண்ணிடலாம் அப்படின்னு நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம். எல்லாமே வந்து அப்ராப்ரியேட்டடாக அதுக்குன்னே உண்டான ஸ்கில்டு லேபர்ஸை மட்டும் ட்ரெயின் பண்ண லேபர்ஸை மட்டும்தான் நாங்கள் ஒவ்வொரு விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அவுட்புட்டும் அந்த அளவு வரணும் அப்படின்றது வந்து கஸ்டமருக்கு நம்ம கேரண்டி சொல்கிறோம். அதுமாதிரி கஸ்டமருக்கும் அவுட்புட் அந்த மாதிரி வருது. ஸோ அதனால் நாட் ஒன்லி ப்ராடக்ட்டு, நம்ம என்ன ப்ராடக்ட் நல்ல ரா மெட்டீரியல் வாங்கி கொடுத்தாலும் அது காம்பினேஷன் வர்றது வந்து ஒரு ஸ்கில்டு லேபர்